இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவரை தனியா சந்திச்சு மேல என்ன நடந்ததுன்னு கேட்டேன். லைக் மாடியிலேருந்து சும்மா வச்சு பேசிட்டு இருக்க சொல்லி டப்புன்னு விட்டுட்டேன், கீழே போட்டு உடச்சிட்டேன் அதோட பவர் ஹெட்டை. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு என்கிட்ட வந்து என்ன வந்து போச்சே. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் எவர் அக்சசரிஸ் அன்பாக்சிங். நம்ம நிறைய அக்சசரிஸ் பார்த்துருப்போம். கொளத்தூரில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கே போய் நிறைய ஷாப் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபில்டர்ஸ், மோட்டார்ஸு, லைட்டை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஃபில்டர்ஸும் ஏர் பம்ப்ஸும் லைட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்னென்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயில்னால் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பட் என்ன நான் வாங்கியிருக்கேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்காக எக்ஸ்பீரியன்ஸுக்காக கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு இது தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், இதுதான் லைட்டு. இது வந்து 3 feet லைட்டு. இது வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து டேங்க் செட்டப் பிகினர்ஸ்லாம் பார்க்குறீங்க. நானும் ஒரு பிகினர் தான். பிகினர்லேருந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் என்னோட டேங்க் செட்டப் வந்து அப்கிரேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 2.5 feet இருந்தது, இப்போ 3.5 feet கொண்டு வரேன். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 inch இருந்தது, இப்போ வந்து 24 inch கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக செட்டப் வைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்பீங்க, என்கிட்ட வந்து உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு என்கிட்ட வந்து என்ன வந்து போச்சே பேரட்டும் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கான பேஸ் வந்து 2.5 feet பத்தலை, ஏன்னா நிறைய போட்டேன் நான். இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 pair கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு தேவையான ஸ்பேஸ் தேவைப்படுது. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இதுக்கு எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இதை கழுவணும். அதுக்கு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. யாருன்னா பிகினர்ஸ் இந்த மாதிரி டேங்க் வச்சுக்கிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கழுவிடுங்க, ஓகேங்களா? நான் வந்து க்ளீன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அக்சசரிஸ் அன்பாக்சிங் பார்த்துலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லைட்டு. ஸோ 3 feet லைட். இது 3 feet LED சப்மர்சிபிள் லைட்டு, ஓகேங்களா? இது எப்படி எடுத்தும் காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஹோல்டர் 2 இருக்குது. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. வாவ், வேறு மாதிரி இருக்க போகுது இந்த லைட்டு. ஸோ இந்த லைட்டு தான் நம்ம மாட்ட போகிறோம். இதை மாட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் எரிய போகுது. ஸோ லைட் சேஞ்சும் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? நம்மளுக்கு தேவை இந்த ஒயிட் ப்ளூ தான். ஒயிட் ப்ளூ வச்சா நல்லாயிருக்கும், அந்த ரீசனுக்காக மெயினாக வாங்குது. சப்போஸ் தேவையான நேரத்தில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த கலர்லாம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அக்சசரிஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ வாங்கிட்டு வந்த பாக்ஸ் இது தான், அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம் 1 by 1. ஸோ இந்த அக்சசரிஸ் எல்லாமே நான் வந்து யுவர் சாய்ஸ் அக்வேரியமில் வாங்கினேன். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஏன் இவங்கள ப்ரிஃபர் பண்ணேன்னா, லாஸ்ட் டைம் நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆனதுனால ஸோ நான் வந்து இவங்களே ப்ரிஃபர் பண்ணேன். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு இவங்க கையில். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஏன்னா நிறைய கடை வந்து நீங்கள் கொளத்தூரில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது நிறைய கடை வந்து அதிக ப்ரைஸில் விற்கிறாங்க. ஸோ இவங்க கையில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டி தான் மெயின், குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 3 feet லைட் பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது 2 feet லைட்டு. இது வந்து ஒயிட் லைட்டு. இது வந்து சப்மர்சிபிள் கிடையாது, நீங்கள் டேங்க் மேலே வச்சு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கிளான்ஸ் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்ப்போம் வாங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த லைட்டு. சும்மா வச்சிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த லைட் எனக்கு 2 தேவைப்படுது, அதனால் இந்த 2 வாங்கிடுங்க. ஸோ இதோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போகிறவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்ட்டு அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த லெட் லைட்டோட ரேட் வந்து 190 rupees, ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் சப்மர்சிபிள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து இதே காஸ்ட்டில் தான் வரும். என்ன அட்வான்டேஜ்னால் இது கொஞ்சம் இன்னும் வெளிச்சமாக இருக்கும், கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா சப்மர்சிபிள் லைட் வந்து உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட ஷேடு வந்து கரெக்டாக கிடைக்காது. அதில் வந்து பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இது டாப்பில் வைக்கிறதுனால இது நல்லா இந்த லெட்டோட லைட் வந்து அப்படியே அக்வேரியம் டேங்க் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கலாம். பட் ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வந்து டேங்குக்கு மேலே வைக்கிறது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது RS 950B டாப் ஃபில்டர். ஸோ நான் சொன்னல 40 inch அக்வாரியம் டேங்க் வாங்கியிருக்கேன்ட்டு, அந்த டேங்குக்கு ஏற்ற ஒரு டாப் ஃபில்டர் தான் இது. 3.5 feet உண்டான எல்லா அக்வாரியம் டேங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா?
ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் செட்டப் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ரொம்பவே தேவை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்டரேஷன் செட்டப்பும் ஒரு பவர் ஹெட்டும் இருக்கும். இந்த பவர் ஹெட்டும் இதுவும் ரெண்டுமே முக்கியம். அது உள்ள நீங்கள் வந்து இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் போடணும். லைக் இந்த செராமிக்கான சப்ஸ்ட்ரேட்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி மேலே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கணும். அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இந்த ஃபில்ட்ரேஷன் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து சம்மர் சீசன் ஆகிறதுனால எனக்கு நிறைய ஃபில்டர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 டேங்க் இருக்குது. கீழே ஒன்று, வெளியில் ஒன்று, மாடியில் ஒன்று, அப்படி இப்படி ஒரு 4 டேங்க் வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன். சப்போஸ் எதனா ஒன்று போயிடுச்சுன்னா அதுக்கு தேவைப்படணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இது 20 வாட்ஸ் தான். இது நீங்கள் ஒரு 2.5 ஃபீட்டுக்கு போடலாம், இல்லை ஒரு 3 ஃபீட்டுக்கு கூட ஒரு டேங்க்குக்கு நீங்கள் செட்டப் பண்ணலாம். ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் செட்டப்போட வருது. இது பக்காவாக இருக்கும் போட்டிங்கன்னா. த்ரோவும் நல்லாயிருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். 2.5 ஃபீட்லேருந்து ஒரு 3.5 ஃபீட் வரைக்கும் வச்சுக்கிற டேங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு த்ரோ நல்லா கிடைக்கும். வீனஸ் அக்வாவோட இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபில்டர் தான் இது. ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இவங்க வந்து பேசிக் மாடல்லேருந்து டாப் வெரைட்டி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஃபில்டரு. இப்போது என்கிட்ட ஒரு டாப் ஃபில்டர் இருக்குது. ஸோ கழுவும் போது ஒரு என்ன ஆகிடுச்சுன்னா கீழே போட்டு உடச்சிட்டேன் அதோட பவர் ஹெட்டை. ஸோ அதுக்காக ஒரு பவர் ஹெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பவர் ஹெட் தான் இது. ஸோ எதனால் உடஞ்சதுன்னா, லைக் மாடியிலேருந்து சும்மா வச்சு பேசிட்டு இருக்க சொல்லி டப்புன்னு விட்டுட்டேன். கீழே வந்து பார்க்கும்போது 2 மேலே இருக்கிற இதெல்லாம் கழண்டுடுச்சு. ஸோ கீழெல்லாம் உடஞ்சிடுச்சு. திருப்பி அது என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பவர் ஹெட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் வீனஸ் அக்வா. அது U6603 அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. 25 வாட்ஸு, 2.5 ஃபீட் 3 ஃபீட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது. ஸோ இப்போதைக்கு எனக்கு 2.5 ஃபீட்டுக்கு இது தேவைப்படுது, அதனால் இது வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ லைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லைட் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் பவுல் வச்சுருப்பீங்க, பீட்டா பவுலோ இல்லை கபீஸ் பவுலோ இல்லை கோல்ட் ஃபிஷ் பவுலோ. ஸோ அதுக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ப்ளூ கலரில் எரியும். ஸோ இது வந்து நீங்கள் பவுலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயின்லி மேட் ஃபார் பவுல். பேக்கில் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எதனா ஒட்டி நீங்கள் வந்து பவுலில் சொட்டி வைக்கலாம். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லானது தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பவுல் வச்சுருப்பீங்க, அதுக்கு எப்படி லைட் செட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் லைட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எனக்கு தேவை. எனக்கு ஒரு பீட்டா டேங்க் வந்து மேலே மாடியில் செட்டப் பண்ண போகிறேன். அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஃபுட்டு சாம்பியனோட அர்டிமியா. இது வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கிற ஃபுட்டு நிறைய ஃபிஷ் விரும்புது இப்போது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் சாப்பிடும். அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பில்லட்ஸோட இந்த ஃப்ளேக்ஸ் ஃபுட் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து விரும்பி சாப்பிடுது. அதுக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகுது, சீக்கிரம் காலி ஆகிடுது. அது ஒரு வேறு விஷயம். அப்புறம் கோல்ட் ஃப்ளேக்ஸு, இது வந்து கோல்ட் ஃபிஷ்ஷு. அப்புறம் நீங்கள் மாலிஸ் அதெல்லாம் கூட போடலாம். நார்மலான லோக்கல் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏய் பாய் மூணு கம்னு இருக்க முடியா, கொம்பெடுக்குவா. ஸோ மைக்ரோ பெல்லட்ஸ் சொல்லியிருப்பேன்ல ஆல்ரெடி. குட்டி குட்டியாக இருக்கும், லைட்டாக ஸ்மெல் வரும் ஓப்பன் பண்ணிங்கன்னா. பட் அதுதான் அதோட நேச்சரு. ஸோ கப்பீஸு சின்ன சின்ன வெரைட்டிஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் வரும். ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபுட்டு ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேன். பட் இப்போ எனக்கு தேவைப்படுறதுனால வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நீங்கள் வந்து அந்த டேங்க்கில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைட்லாம் வாங்கியிருக்கேன். அது எப்படி நம்ம வைக்கணும்னா, நம்ம அதில் ஹோல்டு ட்ரில்லாம் போட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி சக்கர் யூஸ் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக அப்படி வந்து பிடிச்சிக்கும். ஸோ இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பர் பீஸ் வந்து 10 ருபீஸ் தான். கனெக்டாஸு கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏர் பம்புக்காக வாங்கியிருக்கேன். ஏர் பம்போட யூசேஜ் வந்து இந்த சம்மரில் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். அடிக்கடி கரண்ட் போகும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டியெல்லாம் வந்து இன்வெர்டர் லைனோட கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய வாட்டி கரண்ட் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபில்டர் சப்ளை இல்லைனாலோ இல்லை ஏர் பம்போட ஃபெசிலிட்டி இல்லைனாலோ ஃபிஷ் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் இன்வெர்டர் கனெக்ஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லாதவங்க இப்போ பேட்டரியிலே வந்துடுச்சு. சில ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே வருது. அதெல்லாம் என்ன ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை பேட்டரி இருக்கிறதுனால உங்கள் ஃபிஷ்ஷை நீங்கள் ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபில்டர்ஸும் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி உங்களுக்கு வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பெட்டோட நேனோ அக்வாரியம் லேம்ப்பு. சுகுமார் வந்து அவங்க வீட்டில் நேனோ செட்டப் பண்ண போகிறாப்புல. சின்னதாக டேங்க் வாங்கி அந்த டேங்குக்கான செட்டப்புக்கு தேவையான லைட் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா கிளிப்பு, இதை தான் நம்ம வந்து உங்களோட டேங்க்கில் சொருகி வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்களா,
நேனோ டேங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் மாறும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஏர் பம்ப் பேட்டரியில் வருதுன்ட்டு. அதுதான் இது. இங்கே பாருங்கள், பேட்டரி ஏர் பம்ப்பு. இது வந்து ரீசார்ஜபிள். நீங்கள் இப்போ வந்து பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜபிள் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் பவர் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 to 4 hours ஸ்டாண்ட் பை இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கே தெரியும், சென்னையில் சம்மர் டைமு இந்த டைமில் வந்து அடிக்கடி பவர் கட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவசரப்படக்கூடாதுன்றதுக்காக, நம்ம இல்லை ஃபிஷ் அவசரப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்துருக்கு. ரொம்பவே குட்னு சொல்லலாம். போர்ட்டபிள் பேட்டரி ஏர் பம்புன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இதோட கோடு வந்து AP901. 2 இது கனெக்ட் பண்ணலாம். 2 டியூப் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் 2 டேங்க் இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம். 1 இருந்துச்சுனாலும் அதுக்கு 2 யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதுவும் வாங்கியிருக்குங்க. இதுவும் வாங்கிக்கோங்க, ரொம்பவே தேவை. அது வந்து உங்களுக்கு சம்மர் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது VS210F. இதுவும் இன்டர்னல் ஃபில்டர் தான். சின்ன டேங்க், 1 feet டேங்க்கு, 1.5 feet டேங்க்குலாம் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் வாங்கி ஒரு 1 feet டேங்க் செட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 2-3 வீக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாட்டரில் வந்து எந்த ஒரு டர்ட்டியும் ஆகாமல் அதை பார்த்துக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணிக்கும் பியூராக. ஓகேங்களா? ஸோ இதுவும் பாருங்கள், இதுவும் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்மளோட பீட்டா டேங்க் ஆல்ரெடி இருக்குது, அதில் ஃபில்டர் வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கிறதுனால இது வாங்கியிருக்கேன். ஸோ இவங்க கையில் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். இது எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வெளியில் க்ளோ ஃபிஷ் டேங்க் இருக்குது. அந்த டேங்க்குக்கு தேவையான ஒரு 2 feetக்கான ஒரு ஃபில்டர் 12 watts. இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இது வந்து 4 watts. இது 4 watts. இது ரொம்ப சின்னது இது. பட் இது 12 watts. கண்டிப்பாக ஒரு 2 feet டேங்க்குக்கு ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நல்லா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவும் 2 வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் பத்தலைன்னா 2.5 feetக்கு ஆல்ரெடி நான் டாப் ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, டாப் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு மேலே டர்ட்டிலாம் வந்துடும். அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எடுப்போம். ஸோ அந்த எடுக்கிற கேப்பில் இதுவும் செட் பண்ணிக்கலாம். அது ஏர் ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் 2 ஃபில்டர் வைக்கலான்னு பார்க்குறேன். ஒன்று டாப் ஃபில்ட்ரு, ஒன்று வந்து இன்டர்னல் ஃபில்ட்ரு. இன்டர்னல் ஃபில்டர் வச்சு டாப் ஃபில்டர் வச்சு எவ்வளோ டஸ்ட் அதெல்லாம் கவர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷஸ் வந்து கம்மியாக தான் விட போகிறேன். இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ரீசனுக்காக தான் இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இதை செட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 15 watts. நீங்கள் வந்து ஒரு 2.5 feetக்கு கண்டிப்பாக போகலாம். 2.5 feetலேருந்து 3 feet வரைக்கும் சாலிடாக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இதோட கோட் பார்த்தீங்கன்னா 6006F. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தேவை. மெயினாக சம்மர் சீசனில் இதெல்லாம் முக்கியம். சம்மர் சீசனில் இன்னொன்று முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்வேரியம் ஃபேனு ரொம்பவே கஷ்டம் கிடைக்கிது. ஸோ நம்மளுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு நாள் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அதையும் பாருங்கள். அது உண்மையிலே ரொம்ப தேவை. ஏன்னா எவ்வளோ ஹீட் பார்த்தீங்கன்னா தெரியும். 35 degree 40 degrees இருக்குது. க்ளோஸ் டு 40 degrees வந்துச்சு இன்றைக்கலாம். முடியல, சீரியஸ், நம்மளாலே முடியல. ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்கும்? சர்வை பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் இருக்கணும். கூலிங் சிஸ்டம்னா நீங்கள் பெரிய இதெல்லாம் கேனிஸ்டர் அந்த சைட்லாம் போயிடாதீங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 லேக் வரைக்கும் போகும். பட் நம்மளால் முடிஞ்சது ஒரு 700லேருந்து 1,500க்குள்ளே எதனா இருந்துச்சுன்னா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அந்த மாதிரி வாங்கி செட்டப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ ட்ரைங் டு கன்வே. இதெல்லாம் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணணும்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக மட்டும் இல்லை, எனக்கு மெயினாக இது தேவை என்னோட பர்சனல் யூஸுக்காக. ஓகேங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது 1 by 1 உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மாதிரியோ இல்லை எடுத்து போகிறேன், அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நான் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வேன்ட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஆல்ரெடி ஃபிஷ் வளர்க்குறீங்க. வளர்க்கும் போது தெரியும் எவ்வளோ அது வந்து ஏர் இல்லாதனால சஃபகேட் ஆகுதுன்னு நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ட்ரைங் டு கன்வே. ஸோ பார்த்துருவீங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்னா, ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. இதை க்ளீன் தான் பண்ண போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ, அதை பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பார்க்க ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.